சொன்னீங்க. சரண்டர் விடுப்ப நீ அரசு ஊழியர்களுக்கு கொடுக்கணும்னு சொன்னா, இந்த ஆண்டு 25 ஏப்ரல் மாதம் நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். முன்தேதியிட்டு இந்த வருடம் சரண்டர் பண்ணுங்க வாங்கிக்கலாம்னு தானே கொடுக்கணும். 26ஆம் ஆண்டு 2026 ஏப்ரல் மாதம் நீ சரண்டர் லீவ் வாங்கிக்கலாம். அதுக்கான தொகையை பெற்றுக் கொள்ளலாம் என்றால், அதை கொடுக்கிறது நாங்கள்ல கொடுப்போம். ஆட்சி எங்களுதுல இருக்கும் அன்னைக்கு. அதுக்கு எதுக்கு நீ பட்ஜெட் போடுறேன்னு தான் நாங்க கேட்கிறோம். வெளிப்படையா அப்படித்தான் கேட்கிறோம் நாங்க. அதுதான் அதன் கேள்வி. இன்னொன்னு இது முறையற்ற அறிவிப்பு இல்லையா? அடுத்த வருஷம் அறிவிப்பு நீங்க இந்த வருஷம் பட்ஜெட்ல எப்படிங்க அது பண்ணுவீங்க? என்னன்னா அரசு ஊழியர்களை ஏமாற்றுகிற வேலை. நீங்க இன்னொரு தெளிவா நீங்க அழகா சொன்னீங்க. கொரோனா காலத்துல அரசு ஊழியர்கள் உட்பட யாருமே பணிக்கு செல்ல முடியாத சூழல் இருந்தபோது, வேலையே விடுப்பாக இருந்தபோது, விடுப்பு எங்க சரண்டர் பண்ணுவீங்க? எக்ஸாக்ட்லி. இப்ப நீங்க அந்த நேரத்துல நான் அரசாணை வைத்திருக்கிறேன். நீங்கள் விரும்பினா நான் கொடுக்கிறேன். உங்ககிட்ட இருக்கும் கண்டிப்பா. அரசாணை என்ன போட்டுச்சு? இந்த தேதியிலிருந்து இந்த தேதி வரைக்கும் இது நிறுத்தி வைக்கப்படுகிறது என்று போட்டுச்சு. ஒரு அரசு இந்த தேதியில் நிறுத்தி வச்சது இல்ல. அதுக்கப்புறம் வந்த அரசு எந்த தேதி வரைக்கும் நிறுத்தி வைக்கப்பட்டதோ அதிலிருந்து கொடுத்திருக்கணும் இல்ல.